ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 3.4.1 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். யூஸ்வலாக நம்ம வந்து இன்டீஜர்ஸை வந்து நம்பர் லைனில் ப்ளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸையும் நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ we already know that integers can be represented on a number line. Integers அப்படின்றது என்னது? பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், மிடில் வந்து ஆரிஜின் 0. அதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம ரேஷனல் நம்பர்ஸையும் ப்ளாட் பண்ண போகிறோம். To do this, we first choose a point and mark it as 0 called the origin. நம்ம யூஸ்வலாக இன்டீஜர்ஸை வந்து நம்ம ப்ளாட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரிஜின் வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். மூவிங் 1 யூனிட் டு த ரைட் gives the point representing 1. ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த மாதிரி போகும். 1 யூனிட் மூவ் பண்ணிங்கன்னா 1, 2 யூனிட்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா 2, இந்த மாதிரி நம்ம போவோம். கரெக்டாக 2 யூனிட்ஸ் டு த ரைட் gives 2 and so on. இதே மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிமிலர்லி மூவிங் 1 யூனிட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆரிஜின் gives -1. ஸோ லெஃப்ட் போகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் போகிறப்ப -1, செகண்ட் 2 யூனிட்ஸ் போகிறப்ப -2, இந்த மாதிரி போகும். கரெக்டாக சிமிலர்லி மூவிங் 1 யூனிட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆரிஜின் gives -1, 2 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் gives -2 and so on. ஸோ ஈச் இன்டீஜர் லைஸ் அட் அன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஒன். ஒவ்வொரு இன்டீஜர்ஸ்க்கும் நடுவில் ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட் 1 யூனிட் 1 யூனிட்னு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் திஸ் ஃபிகர். ஃபிகர் 3.3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு இன்டீஜர்ஸ் வச்சு நம்பர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரிஜின் வந்து ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸ் பண்ண போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் கேன் ஆல்சோ பி ரெப்ரசன்டட் ஆன் த நம்பர் லைன். அன்லைக் இன்டீஜர்ஸ் தே மே லை பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ். 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் தானே ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது என்னது? p/q ஃபார்மெட்டில் இருக்கும். per q is not equal to 0. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் தான். ஸோ ஃப்ராக்ஷன் எப்பயுமே ஹோல் நம்பருக்கு நடுவில் தான் இருக்கும். கரெக்டாக இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கலாம், 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கலாம். இந்த மாதிரி 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவில் தான் அது வந்து லை ஆகிருக்கும். நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்கலாம், இல்லை 0க்கும் -1க்கும் நடுவில் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/2 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர். அது எங்கே எக்ஸாக்டாக லை ஆகிருக்கும்? 0க்கும் 1க்கும் நடுவில் நமக்கு half 1/2. 1/2னா என்ன அர்த்தம்? 1 வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 0 பாயிண்ட் வச்சுருவீங்க, 5 2s are 10. ஸோ 0.5. 0.5 எங்கே இருக்கும்? 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 இருக்கும். கரெக்டாக. அண்ட் -3/4. -3/4 எங்கே லை ஆகிருக்கும்? 3ஐ வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 0 பாயிண்ட் வச்சுருவீங்களா, 7 4s are 28. அகைன் 2 போடுறப்போ ரிமைண்டர் 2 வரும். இங்கே 0 அகைன் போடுறப்போ 5 4s are 20. அப்போ 0.75 இருக்குது. 0.75 எங்கே இருக்கும்? இது வந்து -0.75. அப்போ நமக்கு 0க்கும் -1க்கும் நடுவில் நமக்கு இந்த -3/4 தட் இஸ் -0.75 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு ரெப்ரசன்ட் ரேஷ்னல் நம்பர். இப்போ நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், p/q where q is not equal to 0 on the number line. எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, டிவைட் த யூனிட் இன்டர்வல். யூனிட் இன்டர்வல் அப்படின்றது the distance between 2 consecutive integers into q equal parts. Then move p parts from 0 to the right if the number is positive and to the left if it is negative. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் 3/4 எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். கரெக்டாக. ஸோ இது வந்து இப்போ 3/4 இருக்குது. இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள்.
எதுக்கு நடுவில் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 0 பாயிண்ட் வச்சுருவீங்க, இங்கே 0 போட்டுருவீங்க. 7 4s are 28. அதே இங்கே 2 போடுறப்போ 0 போட்டிங்கன்னா 5 4s are 20. அப்போ 0.75ன்றது 0க்கும் 1க்கும் பிட்வீனில் லை ஆகிருக்கும். 0க்கும் 1க்கும் பிட்வீனில் லை ஆகிருக்கும். எங்கே லை ஆகிருக்கும், எக்ஸாக்டாக எங்கே லை ஆகிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 4 அப்படின்றது க்யூ. இதை வந்து நம்ம பார்ட்ஸ், ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்துக்கணும். அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு பார்ட், இது ஃபோர்த் பார்ட். நியூமரேட்டர் இருக்குது பாருங்கள், க்யூ வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூவை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். மேலே இருக்கிற பி என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 டு த ரைட். இப்போ இது பாசிட்டிவ்ன்றனால ரைட், இல்லைன்னா லெஃப்ட். இப்போ 3ன்றது ரைட்டில் நம்ம 3 பார்ட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்டு பார்ட். ஸோ அப்போ இந்த பாயிண்டில் தான் நமக்கு என்ன இருக்குது, 3/4 இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ P/Q அப்படின்னு இருக்கிறதுல Q வந்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். Pன்றது 0லேருந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். இப்போது நமக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும், இப்போ 0.75ன்றது 1 விட லெஸ், 1 விட கம்மி. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. இதே இது 1 விட அதிகமாக இருக்குது, கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா அதையும் நம்மளால் ப்ளாட் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவன் ஃப்ராக்ஷன்ஸ் கிரேட்டர் தென் 1 கேன் பி லொக்கேட்டட் ஆன் த நம்பர் லைன் இன் திஸ் வே. எப்படி பண்ணணும்னா, இப்போ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அது நியூமரேட்டர் பிக்காக இருக்கும், டினாமினேட்டர் ஸ்மாலாக இருக்கும். இப்போ இது எப்படி கிரேட்டர் தென் 1ன்னு சொல்கிறீங்க, டிவைட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 4s are 8. இங்கே நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா இங்கே 0, அகெயின் 2 4s are 8, இங்கே 2 போட்டிருங்க. அப்புறம் இங்கே 0 போட்டிங்க அப்படின்னா 5 4s are 20. அப்போ 2.25 வருது. அப்போது இது 0வை விட அதிகம் தானே. ஓகே, ஸோ இந்த டிவிஷன் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல. மிக்சட் ஃப்ராக்ஷனில் டிவிஷன் வந்து பண்ண தேவையில்ல, ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கும் எதுக்கும் பிட்வீனில் லையாக இருக்கும் அப்படின்றது. அதுதான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுக்குறப்போ இதை நீங்கள் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டெசிமல்ஸ்க்கு போகாமல் மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 4s are 8 இந்த மாதிரி ரிமைண்டர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கோஷன்ட்டை வந்து ஹோல் நம்பராக போடுவோம், ரிமைண்டரை வந்து மேலே நியூமரேட்டருக்கு போடுவோம், இந்த 4 வந்து டினாமினேட்டருக்கு போடுவோம். இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹோல் நம்பர். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 இங்கே இருக்குன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் இது லை ஆகிருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல 1 இருக்குன்னா 1க்கும் 2க்கும் நடுவில் லை ஆகிருக்கும். இந்த இடத்துல 3 இருக்குது அப்படின்னா 3க்கும் 4க்கும் நடுவில் லை ஆகிருக்கும். அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது இந்த பாயிண்ட் வந்து 2க்கும் 3க்கும் நடுவில், அப்போ 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, நடுவில் லை ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து P/Q. க்யூன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட், ஃபோர்த்து பார்ட். நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் இதுலேருந்து, இது தானே 2, இதுலேருந்து வர்ற ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு ரெக்வயர்டு பாயிண்ட்டு. ரெக்வயர்ட் பாயிண்ட் தட் இஸ் 9/4. அதுதானே 2 1/4. ஸோ அப்போ இங்கே தான் லை ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃப்ராக்ஷன்ஸ் கிரேட்டர் தென் 1 கேன் ஆல்சோ பி லொக்கேட்டட் ஆன் த நம்பர் லைன் இன் திஸ் வே. ஃபார் எக்ஸாம்பிள் 9/4னா அது மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கோங்க. ஸோ இட் லைஸ் பிட்வீன் 2 and 3. வி டிவைட் த இன்டர்வல் பிட்வீன் 2 and 3 into 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அண்ட் மூவ் 1 part டு த ரைட் ஆஃப் 2. அதுதான் நம்ம இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தோம். திங்க் அண்ட் ரெஃப்ளெக்டில் வந்து நம்மளை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பிளாட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 8/5 வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஸோ 8/5 அப்படின்றது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 5 is 5. ஸோ 1 3/5. இப்போது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா 1க்கும் 2க்கும் நடுவில் தான் இந்த பாயிண்ட் வந்து லை ஆகிருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் இது P/Q தானே. Q வந்து Q ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட், ஃபோர்த்து பார்ட், ஃபிஃப்த்து பார்ட். மேலே இருக்கிற நியூமரேட்டர் 3. அப்போது இதுலேருந்து வர ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். அப்போ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, நமக்கு 8/5 இருக்குது.
அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் 1 3/5 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதே இது நெகட்டிவ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். -7/4 இதுவும் நமக்கு இம்ப்ராப்பரில் தான் இருக்குது. இதை மிக்சரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 4 is 4 5 6 7 3 இருக்குது. ஸோ 1 3/4 -1 3/4. அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல -1க்கும் -2க்கும் நடுவில் இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போது நம்ம வந்து இங்கே நம்பர் லைன் ட்ரா பண்ணுறப்போ -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட், ஃபோர்த்து பார்ட். தேர்டு பார்ட் அதாவது தேர்டு லைன், இதுலேருந்து வர்றது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்குது? -1 3/4 இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் -7/4 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.